ஹாய் சீரியல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி எப்படியாவது ஜாமீனில் அழைச்சிட்டு வரணும், அதுக்கு 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. அப்போ பத்மாட்டையே பார்வதிட்டு நகையை கேட்கும் போது அவங்க தரமாட்டேன் அப்படின்றதாங்க. அப்போ தனா தன்னுடைய நகையை கொண்டு கொடுக்குறாங்க, அம்மாவை காப்பாற்றணும், அதனால இந்த நகையை எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லும் போது பத்மாவும் பார்வதியும் தடுக்கிறாங்க. அண்ணனுக்கு விருப்பம் இல்லாதனால தானே அவர் நம்மளை நகையை கொடுக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ இந்த நகையை கொடுத்தேன்னா கண்டிப்பாக அண்ணன் உங்ககிட்ட பேசவே மாட்டார். அவர் இப்போ சந்தோஷப்பட்டு இந்த வீட்டில் இருக்கிறதே உனக்காக மட்டும்தான், நீயும் அவர் வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டாத அப்படின்னு பத்மா சொல்லவும் இதை கேட்டதுமே மாயா சொல்கிறாங்க, ஆமாம் தானா, அவங்க சொல்கிறதுலேருந்து ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது. ஏற்கனவே எங்களால் எவ்வளோ பிரச்சனைகள் அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால் நீயும் இந்த நகையை கொடுத்துட்டேன்னா ஓமலை கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு பெரியப்பா, அதனால் இந்த நகையை வேண்டாம் அப்படிங்கும்போது இப்போ பணத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கவும் அப்போ சிவாவும் அவங்க மணியும் சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வட்டி கொடுத்துக்காருல, அவர்கிட்ட போய் நம்ம வட்டிக்கு பணம் வாங்கலாம் அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாயா சிவா மணி இவங்க 3 பேருமே அவர்கிட்ட போய் பணம் கேட்கவும் உடனே அவரும் எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது 10 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. சரி நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கவும் இவங்க 3 பேருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியமாவை காப்பாற்றிடலாம், இந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை கட்டினோம்னா பெரியமாவை நம்ம வெளியே அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கவும் சிவாவும் மணியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் புவனேஸ்வரிக்கு மகாலிங்கம் சொல்கிறாங்க, இவர்கிட்ட போய் 10 லட்ச ரூபா பணத்தை அவங்க வாங்க போகிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவர் பணத்தை எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வரும்போது அவருக்கு புவனேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அவங்களும் சொல்லுங்க மேடம் அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் ரகுராம் குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பணம் கேட்டு வந்திருக்கிறாங்க, நானும் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக பணத்தை கொடுக்குறீங்க, ரகுராம் கிட்ட இல்லாத பணமா, சொல்ல பண்ணாக்கே அவரே உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கொடுக்காம இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறீங்க, நீங்கள் மட்டும் இவ்வளோ ரூபா பணத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட திரும்ப வாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அவர் பணத்தை கொடுக்கதா இருந்தால் ரகுராமே கொடுத்து உதவி பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்களே கொடுக்காம இருக்கனால நீங்கள் மட்டும் எதுக்காக கொடுக்க போகிறீங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் மறந்துட வேண்டியதா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவர் பணம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு பசுபதியும் மகாலிங்கமும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவர் வரவும் உடனே மாயா சிவா மணி இவங்க 3 பேருமே கேட்குறாங்க, பணத்தை கொடுங்க அப்படிங்கும்போது இல்லை என்கிட்ட பணம் இல்லை அப்படின்றதாங்க. இதை கேட்டதுமே இவங்க 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க, இப்போ என்னன்னா பணம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கவும் இப்போ மாயா சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் பணத்தை தரதில் தான் எங்கள் பெரியம்மாவை நான் காப்பாற்றவே முடியும், தயவு செய்து நீங்கள் பணத்தை கொடுங்க அப்படிங்கவும் அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் உங்களை எப்படி நம்பி நான் பணத்தை தர முடியும், சொல்ல போனாக்கி ரகுராம் ஐயாட்டே அவ்வளோகான பணம் இருக்குது, அவரே உங்களுக்கு கொடுக்கல, அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி எந்த நம்பிக்கையில் தர முடியும், அதனால் நான் தர முடியாது அப்படின்றதாங்க. இதை கேட்டுட்டு உங்கள் 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, ஆனாலும் பணம் தர மாட்டேன்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க 3 பேருமே வந்துருந்தாங்க. அப்போ மணியும் சிவாவும் சொல்கிறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு, எப்படியாவது இந்த பணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணி கெட்டிடலான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்தோம், ஆனால் இவர் திடீர்னு இப்படி சொல்லிட்டார் அப்படிங்கவும் இப்போ மாயா சொல்கிறாங்க, அவர் திடீர்னு சொல்லலை, இந்த புவனேஸ்வரி தான் பணத்தை கொடுக்க விடாமல் அவள் தடுத்துருக்கணும் அப்படிங்கவும் நீ என்ன சொல்கிறன்னு கேட்கும்போது, ஆமாம் ஆனால் இப்போ அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு டைம் கிடையாது, எப்படியாவது இந்த நேரத்துக்குள்ளே நம்ம பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா ஒருத்தங்க கிட்ட பணம் கேட்குறாங்க, அவங்களும் கொடுக்க சம்மதிச்சிருந்தாங்க. உடனே மாயா அந்த பணத்தை வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு போகவும் அவரும் ஒரு பையில் பார்த்தோம்னா இதில் 10 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த பணத்தை வாங்குறாங்க. வாங்கினதுமே அவங்க பார்க்குறாங்க, ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இந்த நேரத்துக்குள்ளே நம்ம பணத்தை கொண்டு நம்ம கோர்ட்டில் கொண்டு கட்டிடுன்னு சொல்லிட்டு அவங்க அவசரமாக அவங்க ஆட்டோவில் ஏறுதாங்க. அப்போ மணிட்டையும் சிவாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நேராக அங்கே வந்துருங்க, பணம் கிடச்சிருச்சு அப்படிங்கவும் அவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயம் பார்த்தோம்னா புவனேஸ்வரிக்கு தெரியுது, 10 லட்ச ரூபா பணத்தை மாயா ரெடி பண்ணிட்டா அப்படின்னு. உடனே பார்த்தோம்னா புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை போட்டு அவங்க ஆட்டோ ரிப்பேர் ஆன மாதிரி இருக்குது. அப்போ பார்க்கும்போது அந்த பேக்கை மாற்றிருந்தாங்க. அந்த பேக்கில் வெறும் பேப்பரை மட்டும் வச்சுருந்தாங்க, ஆனால் இது மாயாவுக்கு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க, என்ன மாயா பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு கேட்கும்போது, ஆமாம் பணத்தை ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக அந்த பேக்லேருந்து எடுக்கிறாங்க. பார்த்தோம்னா அதில் ஃபுல்லாக பேப்பராக இருக்குது. இதை பார்த்ததுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இதில் 10 லட்ச ரூபா பணத்தை தானே வாங்கிட்டு வந்தேன், திடீர்னு பார்த்தா இல்லை பேப்பராக இருக்குது அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஜானகி மணி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா சொல்கிற அப்படின்னு ஜானகி கேட்கும்போது, ஆமாம்
ஆமா பெரியம்மா நான் 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்தேன், ஆனா இப்போ பார்த்தோம்னா பேப்பரா இருக்குது, எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ லாயர் சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அந்த நேரத்துக்குள்ள நம்ம பணத்தை கெட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மாயாவுக்கும் மணிக்கும் சிவாவுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப மாயா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ பெரியமா நான் நம்பிக்கையோட வந்தேன்னு இப்ப கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நடந்து போச்சுது, என்ன பண்றதுன்னு சொல்லும் போது திடீர்னு பார்த்தோம்னா ஒரு கார் வருது. அந்த கார்ல பார்த்தோம்னா ரகுராம் வந்து அப்படி வந்து இறங்குறாங்க. ரகுராம பார்த்ததுமே ஜானகி வந்து சந்தோஷப்படுதாங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க என்னது திடீர்னு எங்கள் அண்ணன் வந்திருக்காரு என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்போ மணி மாயா அவங்களும் வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. ரகுராம் பார்த்தோம்னா அவங்க கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு வராங்க. வந்ததுமே அவங்க சிவா கையில் கொடுக்குறாங்க. இதில் 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, இதை கோர்ட்டில் கட்டிடு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இவங்க எல்லாரும் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து ஜானகி வந்து ரகுராமை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரியப்பா கடைசியில் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பார்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பார்த்தோம்னா அவங்க ரகுராம் கிட்ட போய் பெரியப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ரொம்பவே உங்களுக்கு நன்றி அப்படிங்கும்போது இதை வந்து நான் உனக்காக செய்யலை, குடும்பமான கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கவோ நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், ஆனால் கடைசி நேரத்தில் வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ரகுராமன் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ மணி சிவா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படும் போது உடனே பார்த்தோம்னா அந்த பணத்தை கெட்டுறதுக்காக வந்து சிவாவும் மணியும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜானகி வந்து ரகுராம் பக்கத்தில் வராங்க. இப்படி பார்த்தோம்னா கடைசியில் வந்து ரகுராம் வந்து ஜானகியை காப்பாற்றிருந்தாங்க. அடுத்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம்.